ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இந்த வாரத்துக்கான கதையும் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. முத்து சத்யாவை காப்பாற்றினதுக்கப்புறம் மீனாவோட அம்மாவும் சீதாவும் அருண் போலீஸ் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இப்போ மீனாவோட அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. இங்கே பார்த்தோன்னா முத்து வீட்லேயும் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயா ஏதாவது பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு விட்டுறாங்க. இப்போ முத்துக்கிட்ட பார்த்தா தொடர்ந்து அந்த அருண் போலீஸ் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. முத்துவும் பார்த்தோம்னா அந்த அருண் போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஃபன் கலாட்டாவாக எமோஷனலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ மீனாவுக்கு பார்த்தா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. சிந்தாமணி வழக்கம் போல் பார்த்தா அடுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணும்போது அது சம்மந்தமாக வந்து வீட்டில் பேசினாங்க. இப்போ விஜயா வந்து உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை போய் பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு அதே பார்த்தா இந்த ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வந்து இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அருண் போலீஸ் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் அது சம்மந்தமாக சாராயம் குடிச்சிட்டு வந்து வீட்லேயும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சீதா பணத்துக்கான ஏற்பாடும் பண்ணுறாங்க. இப்போ சிந்தாமணி பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும், இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நம்ம தான் வாங்கணுங்கிற மாதிரி அவங்களும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ முன்பணம் கட்டணும் அப்படிங்கும்போது மீனாவால் அவ்வளோ பெரிய பணம் ஏற்பாடு பண்ண முடியாதுல்ல. அதனால் சீதா அதாவது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணதுமே அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் வேணுங்கும் போது அந்த பணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறாங்க. ரவி சுருதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் மீனா தான் வாங்கலை. இப்போ முத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அருண் போலீஸ்கிட்ட ஒரு பக்கத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வீட்டில் பேசுனதுனால விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை சிந்தாமணிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சிந்தாமணி நான் பார்த்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் அவனை தடுத்து நிறுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா அது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு மீனா அந்த மண்டபத்தில் அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது சிந்தாமணி வந்து அவங்க ரவுடிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி மீனா கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க. மீனா பாவம் கீழே விழுந்து அப்படியே அடிபட்டு உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஒரு வேளை பார்த்தோம்னா அடுத்து அருண் போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை மறுபடியும் இந்த களத்தில் வந்து முத்து இறங்கிடுவாரா? ஏன்னா போன தடவை வந்து மீனாவே எல்லா பிரச்சனையும் சமாளித்து இதுக்குண்டான ஒரு முடிவு கட்டினாங்க. இந்த தடவை அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மீனாவுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொடுக்காம இருந்தாங்களா, அதாவது சிந்தாமணியோட ஹஸ்பண்டா என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க வீட்டில் சிந்தாமணியோட ஃபோட்டோ இருந்துச்சுல, அவர் வந்து மீனாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால அவர் சொன்னார்ல கரெக்டான நேரத்தில் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ சிந்தாமணி என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம பணத்தெல்லாம் வாங்கிட்டோம், இப்போ மீனாவால் பணம் கட்ட முடியாதுன்னு நினைக்கும் போது இப்போ அவர் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா சிந்தாமணி என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்து பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பக்கத்து மீனாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு வேளை பார்த்தா முத்துவாக இருக்கணும் இவங்களா இருக்குங்கிறத தாண்டி இப்போ அருண் போலீஸும் வந்து ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. பார்க்கலாம் நாளைக்கு, அதாவது வர சண்டே ப்ரோமோவை பார்த்துட்டு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.